எல்லாருக்கும் வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியா என்பது என்ன? இந்தியாவில் இருக்கிற மக்கள் மொழிகளால் வேறுபட்டவர்கள், கலாச்சாரத்தால் வேறுபட்டவர்கள். ஆனால் அவர்கள் யாவரும் இறைவனால் ஒன்றுபட்டவர்கள். 8 திக்கிலும் ஒரே இறைவனை வழிபடுபவர்கள். அதாவது காஷ்மீர்லேயும் சிவன், கன்னியாகுமரியிலும் சிவன். தெரியுதுங்களா? இந்த பக்கம் குஜராத்லேயும் சிவன், இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுலேயும் அசாம்லேயும் சிவன். இப்படி எங்கே பார்த்தாலும் சிவனை வழிபடுவர்களையும் அரிய வழிபடுவர்களையும் தான் இருக்கிறோம். ஆனால் மொழியால் வேறுபட்டாலும் நம்மளாம் ஒரு அடையாளம். இந்த பகுதி மக்கள் இவர்கள் தான். நம்ம இறைவனால் ஒன்றுபட்ட நாம் தேசபக்தி இருந்துச்சுன்னா இந்த நாடு எங்கேயோ உயர்ந்துடும். ஆனால் இறைவனால் ஒன்றுபட்டவர்கள் தான் இந்துக்கள், இந்தியர்கள் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் வித்தியாசப்பட்டாலும் இறைவனால் ஒன்றுபட்ட இந்தியர்கள் தேசபக்தி கொண்டார்கள்னா இறைவன் மீது உள்ள பக்தி தான் தேசபக்தி. இறைபக்தி தேசபக்தியாகும். அதனால் அந்த தேசபக்தியை கொண்டுட்டோன்னா இந்தியா எங்கேயோ போயிடும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி, வணக்கம்.